விருதுநகர் மாவட்டத்தில் புதிதாக அமையவுள்ள மெத்தனால் ஆலைக்கு தண்ணீர் எடுத்தால் விவசாயம் பாதிக்கும் என விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே நாசர்புளியங்குளம் பகுதியில் புதிதாக அமையவுள்ள எத்தனால் தொழிற்சாலைக்கு நாள்தோறும் 4 போர்களில் இருந்து 4 லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுக்கப்பட்டு உடைத்த அரிசி மக்காச்சோளம் மூலம் நாள்தோறும் 1 லட்சம் லிட்டர் எத்தனால் எடுத்து மத்திய அரசிற்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் அறிக்கையின்படி மேலக்கொள்ளங்குளம் கிராமத்தில் தனியார் நிறுவனம் மூலம் புதிய எத்தனால் ஆலை சுமார் 18 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு அப்பகுதி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த பகுதியில் உள்ள இந்த கம்பெனியில் 4 லட்சம் தண்ணீர் எடுக்கும்போது எங்களுடைய விவசாயம் முழுமையாக பாதிப்படையும். மானம்பாரி விவசாயம்ன்றதுனால இவங்க ராஜேஷை போரை போட்டு தண்ணியை உறிஞ்சும் போது எங்களுக்கு முழுமையாக தண்ணி கிடைக்காது. நாங்கள் விவசாயம்தான் எங்களுடைய பிரதான தொழில். இந்த கம்பெனியை முழுமையாக இந்த பகுதியில் கொண்டு வரக்கூடாது அப்படின்றதே எங்களுடைய பகுதியிலுடைய மக்களுடைய கோரிக்கை. இதுக்கு மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு தீர்வு காணணும்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் சார்பாக, கிராம பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். எத்தனால் கம்பெனின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறதாக எங்களுக்கு தகவல் கிடைச்சது. அந்த கம்பெனி எங்களுக்கு எங்கள் கிராமத்துக்கு அது நல்லதா இல்லை கெட்டதான்றது எங்களுக்கு இது நாள் வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. எங்கள் மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த கம்பெனி இந்த கம்பெனி வர்றதுனால தீமைகள் இது, நன்மைகள் இதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கூட்டம் பொதுப்படையாக ஒரு கூட்டத்தை போட்டு பண்ணினாங்கன்னா அது நல்லபடியாக நல்லா இருக்கலாம். இதனிடையே எத்தனால் ஆலை தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் ஒரு சிலர் வதந்தி பரப்பி வருவதாக தனியார் நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலத்தடி தண்ணீரில் எந்தவித பிரச்சனையும் வராது என்றும் மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் தேவையில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு என்வரன்மெண்டல் கிளியரன்ஸ், அதாவது சுற்றுச்சூழல் தகவல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா வீட்டு கேட்டகரியில் மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் எதுவும் தேவையில்லைன்னு அவங்களே விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆலை பார்த்தீங்கன்னா 0 லிக்யூட் டிஸ்சார்ஜ் அப்படிம்பாங்க. எந்த ஒரு கழிவும் பார்த்தீங்கன்னா வெளியே போகாது. ஒரு 4000 மரக்கன்றுகள் நடுகிறோம். அதுக்கு ஃபுல்லாகவே இந்த தண்ணி ஃபுல்லாகவே யூஸ் ஆகிக்கிடும். மக்களுக்கு எந்த இதுவும் போகாது. நிலத்தடி தண்ணியிலையும் எந்த பிரச்சனையும் வராது. மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வதந்தி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆலை எங்களுக்கு பிரச்சனை ஆகுமா என்னன்னு ஒரு டவுட்டில்